இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழல. இன்னைக்கு நம்மளுக்கு நாளாறு. காலையிலே நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருந்த பையன அடிச்சு எழுப்பிவுட்டாங்க. அது என்னன்னா, இந்த பையன் கெட்டு போயிட்டான்னா, அவன நான் தான் போய் செய்யணுமா? நான் எக்கானமி படிச்சதுக்கு பதிலா இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்கணும் போல. அங்கேருந்து வீட்டுக்கு வந்துட்டு வேலையா மார்னிங் டியூட்டிய கதம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா எப்பயும் போல 3 ஒயிட் பிரெட் வித் 3 முட்டை. நீங்களும் இந்த மாரி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, தயவு செஞ்சு அவன் சூடா இருக்கப்ப எடுத்து வாயில சொருகிக்கோங்க. இல்லன்னா, ஏன்டா நீ இத சாப்பிடுற? அப்படின்ற அளவுக்கு தோண வச்சுருவான். அதுக்கப்புறமா எப்பயும் போல ஒரு கப் காஃபின்னு அடிச்சேன். என்கிட்ட ஏற்கனவே ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, "நீ எதுக்கு இப்ப நீ தேவையில்லாம இத்தன கப் காஃபி அடிச்சிட்டு இருக்க?" அப்படின்னு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, காஃபி அடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாரி கஷ்டமான வேலைலாம் கஷ்டமே இல்லாம செய்ய முடியுது. அப்படியே ஒரு ஏர் கட்டையும் போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்ப பாருங்க மேஜிக்க. எப்புடி? அதுக்கப்புறமா வீட்ல கிடைக்கிறத லஞ்சுக்கு எடுத்துட்டு எப்பயும் போல மட்டையாயிட்டேன். ஒரு குட்டி நேப்புக்கு அப்புறமா ஒரு கப் காஃபி அடிச்சுட்டு நேரா ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு நம்மளுக்கு லெக் டே. வேலையா காலுக்கு தேவையான வார்ம் அப்ஸ். இன்னைக்கு ஒரு லைட்டான லெக் டே தான். அண்ணன் பாதத்துல அடி வாங்குனதுலருந்து லெக் டே லைட்டா தான் போயிட்டு இருக்கு. இது வீடியோல பார்க்க நல்லா தான் இருக்கு. ஆனா ஹாம்ஸ்ட்ரிங்கள் தான் பார்க்கிறதுக்கு ரொம்ப வியர்டா இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, சரி போதும். இதுக்கு அடுத்து காட்டுனா கம்பெனிக்கு தான் அவமானம். லெக் டே அண்ட் ஆப்ஸ் ட்ரெயின் பண்ணிட்டு படியில இறங்க முடியாம இறங்கி வீட்டுக்கு வந்துட்டு போஸ்ட் ஒர்க் அவுட் மீல் எடுத்துட்டு இன்னைக்கு டேவ முடிச்சுட்டேன். நாளைக்கு பார்ப்போம்.